சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கட்டிட கழிவுகளை கொட்டி விநாயகர் சிலைகளை கரைக்க செய்துள்ள ஏற்பாடுகளால் கடற்கரையில் ஆமைகள் முட்டையிடுவதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் கவிதா. ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியின் போது சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி சிலைக்கு அனுமதியானது காவல்துறை அனுமதிக்கப்படும். அந்த வகையில இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1519 விநாயகர் சிலைக்கு காவல்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 1519 சிலைகளும் சென்னையில் பல்வேறு இடங்கள் கிட்டத்தட்ட 4 இடங்கள்ல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியாக பார்க்கும்போது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில தான் அதிகமான சிலைகள் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அந்த வகையில இந்த ஆண்டு அந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில விநாயகர் சிலை கரைப்பதற்கான முதற்கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே எந்த ஆண்டும் இல்லாத வகையில கடற்கரை பகுதியில அந்த கட்டிட கழிவுகளை கொட்டப்பட்டிருப்பதும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அந்த கடற்கரையினுடைய கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிக்கு மிகவும் எதிராக செயல்படக்கூடிய ஒரு செயலை சென்னை மாநகராட்சியும் காவல்துறை சார்பும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த விதிகளுக்கு எதிராக எந்த ஒரு கட்டிட கழிவுகளையுமே கடலோர பகுதிகளில் அனுமதி இல்லாமல் கொட்டக்கூடாது என்பது ஒரு விதியின் அங்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில இந்த கழிவுகளானது கொட்டப்பட்டிருக்குது. எனவே இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அந்த விநாயகர் சிலைகள் இந்த பகுதியில் கொண்டு கரைக்கப்பட ஏற்பாடு செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த கட்டிட கழிவுகளானது கொட்டப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இது தொடர்பாக மாநகராட்சி தரப்பில் கேட்டபொழுது கட்டிட கழிவுகள் அனைத்துமே காவல்துறை சார்பிலும் மாநகராட்சி சார்பிலும் கொட்டப்பட்டிருக்கிறதாகவும் இந்த விநாயகர் சிலைகள் கரைத்த பின்பு இந்த இடத்திலிருந்து அகற்றப்படும் எனவும் அவர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கவிதா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.